Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that like உங்களோட person ஏன் வந்து like இந்த மாதிரி ஒரு சில mixed signals ஏன் கொடுக்குறாங்க. ஒரு on and off இருக்கலாம். சரியா ஒரு சில நேரம் அவங்க வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து biased இருக்கலாம். ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அங்க வந்து இருக்காது. ஸோ ஓவரால் கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு ரீசெண்டாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து மிக்ஸ்டு ஃபீலிங்ஸில் ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் அவங்க வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வருஷமாக கூட இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அவங்க வருவாங்க பேசுவாங்க, அவங்களுக்கு இஷ்டம்னா வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே டிஸ்அப்பியர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜிஸாக கோஸ்டிங் எனர்ஜிஸாக இருக்கட்டும், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு சில மிக்ஸ்டு சிக்னல்ஸாக இருக்கட்டும், ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, எதனால அப்படின்றத பற்றி நம்ம வந்து இன்னைக்கு டீடைல் ப்ரெடிக்ஷன் நாம வந்து பார்க்கலாம். கேசஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பர்சனை பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப வந்து ஒரு இன்செக்யூரா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பர்சன் மேல உங்களுக்கே ஒரு சில பயம் இருக்கும். இவங்க மேல அந்த ஒரு நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சில பயம் இருக்கும். உங்களோட ஒரு சில இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹியர் இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி லைக் ரீடிங்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு எனர்ஜிஸை பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸும் இருக்கும், நெகட்டிவான ஒரு ஃபேஸும் இருக்கும். அது மாதிரிதான் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்க வந்து சம் கேசஸ்ல உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸஸ் இருக்கும். இதுல எதை வச்சு நான் ரிலேட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ ஹாப்பியா இருக்கும்போது உங்களோட மனநலமா ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதுவே நீங்க வந்து கோவமா இருக்கீங்க, அப்செட்டா இருக்கீங்க, இல்ல ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு கோவம் அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்துருச்சு உங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ அப்போ உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், அப்போ உங்களோட முகத்தோட பானம் வந்து அங்க வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன், வேற மாதிரி ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு நீங்க உங்களோட பிஹேவியர்ல நிறைய ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயும் நிறைய அந்த ஒரு சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். இதுதான். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்போ ஒரு பர்சனோட சைட்ல நம்ம பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்றது ரெண்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களோட ஒரு டார்க் சைடா இருந்தாலும் சரி, உங்க பர்சனோட ஒரு டார்க் சைடா இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டு பேரோட இந்த டார்க் சைட்லயுமே நம்ம பார்க்கும்போது மோர் ஆர் லெஸ் ரெண்டு பேருமே ஒரே கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து இருப்பீங்க. அதாவது ஆனா இங்க ஒரு சில விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40 to 50% உங்களுக்கு ஒரு சில டார்க் சைடு இருக்கு. நீங்க இந்த மாதிரி கோவப்படுறதா இருக்கட்டும், நீங்க ரியாக்ட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் உங்களோட பிஹேவியர்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் ஏதாவது இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் வேல நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும்போது அதுல அப்படியே இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நீங்க ஒரு 50% இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் 100% இருப்பாங்க. அவங்களோட டார்க் சைடு, அவங்களோட ஒரு டார்க் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அதிகமான ஒரு டார்க் ஃபேஸ் ஆகும், ரொம்ப ஒரு அதிகமான ஒரு அக்ரெசிவா பிஹேவ் பண்றது அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்க கோவப்படுறப்ப உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு 40 to 50% இருக்கும். அதுவே உங்க பர்சனோட ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% அவங்க அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்க வந்து ரூடா பிஹேவ் பண்ணலாம், ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணலாம். சம் கேசஸ்ல அவங்க வந்து லைக் ஏதாவது ஒரு சில வல்கர் வேர்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சில வேர்ட் வேர்ட்ஸ் கூட அவங்க வந்து யூஸ் பண்ணி திட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் ஒரு அக்ரெசிவ் தரம். அங்க இங்க கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல் கம்மியாகவும் உங்களோட பர்சனோட ஸ்கேல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்போஸ் பண்ற விதம் வந்து ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப அதிகமான வேலை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். வேரல்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸோ இவங்களோட இந்த குணம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு இடத்துல பாக்குறப்போ ரொம்ப சீக்கிரட்டா தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு சில விஷயம் நம்ம பேசிட்டோம், இல்ல ஏதாவது நார்மல் கன்வர்ஷன், சிம்பிளா ஒரு நார்மல் கன்வர்ஷனே நீங்க வந்து உங்க பர்சன் கிட்ட பேசும்போது கூட நீங்க பேக் ஆஃப் த ஹெட்ல ரொம்ப வந்து யோசிப்பீங்க. நீங்க வந்துட்டு லைக் நம்ம இப்ப பேசினா கூட இந்த பர்சன் வந்துட்டு லைக் அதை வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு சில பயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்.
கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த ஒரு சில பயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பி லைக் வெரி வெரி ஹெவியர். நீங்க வந்துட்டு லைக் ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க, அங்க கான்வர்சேஷன் நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க. நம்ம ஏதாவது சின்னதா நார்மல் கான்வர்சேஷன் பண்ணா கூட இங்க ஏதாவது வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது, இன்னும் இந்த பர்சன் நம்ம மேல ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்றது, இல்ல இந்த கனெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பாசமா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா இருக்க இந்த கனெக்ஷன்ஸே பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் நீங்க டெஃபினட்டா ஒரு சில பயத்துல நீங்க வந்து இருப்பீங்க. சோ அந்த பயத்தினாலே நீங்களும் எதுவுமே வந்து வாய எதுவுமே நீங்களுமே வந்து ஓபன் பண்றது இல்ல. நீங்களுமே ரொம்ப சைலண்டா, ரொம்ப காமா, ரொம்ப சீக்ரெட்டிவா நீங்களுமே இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து இருக்கணும். அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மனசுல அது ஒரு எந்த ஒரு பாரமா இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளோட மனசு வந்து அங்க அமைதியாகும் அப்படின்றதான் எல்லாருமே விருப்பப்படுறது. ஆனா அந்த மாதிரி உங்களோட பர்சன் கிட்ட உங்களால வந்து பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பயம், இந்த பர்சன் இவங்க ஏதாவது ஒரு விதத்துல தப்பா எடுத்துப்பாங்களோ, இவங்க ஏதாவது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம வேற ஒருத்தவங்களை பத்தி நம்ம சொல்ல வரோம், அவங்க டீப் இன்சைட் அவங்கள என்னமோ நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி, அவங்க நீங்க ஏதோ குத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க அப்படியே ஒரு விதத்துல நெகட்டிவா வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனாலே நீங்க எதுவுமே வந்து ஷேர் பண்றதே இல்ல. எல்லாமே நீங்க வந்து என்னன்னா லைக் அமைதி மட்டும்தான் உங்களோட சைட்ல இருக்கு. ரொம்ப சீக்ரெட்டாவும் இருக்கீங்க. சோ இப்ப இந்த சீக்ரெட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே இதுவுமே ஒரு விதத்துல வந்து பாக்குறப்ப இது உங்களோட ஒரு சில பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் நீங்க வந்து லைக் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட கேரக்டரை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களோட பிஹேவியர்ஸ்ல நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் உங்க பர்சனோட சைட்ல இப்படி அவங்க பிஹேவ் பண்றதுனால. பாஸ்ட்ல இந்த பர்சன்ல நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருக்கலாம். பர்டிகுலரா இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க வந்து உங்களோட ஸ்பௌஸ்க்காக இந்த ரீடிங் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா லைக் நீங்க நிறைய விஷயங்கள் வாட் எவர் நீங்க உங்க ஸ்பௌஸ்க்காக பார்த்தாலும் சரி, இல்ல பொதுவாவே நீங்க வந்து ஒரு மேரிடான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து நிறையவே கோ த்ரூ பண்ணிருப்பீங்க உங்களோட ஸ்பௌஸ் கூட. ஏன்னா உங்களோட ஸ்பௌஸ் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா லைக் கொஞ்சம் ஒரு ஆப்போசிட்டா உங்களோட எனர்ஜிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்களே உங்களை வந்து டிஃபேம் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயத்துல வந்து பாக்குறப்ப ஃபேமிலியோட சப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லாம, அதாவது என்னன்னா லைக் பர்சனலா உங்களோட ஸ்பௌஸோட சப்போர்ட்டும் அங்க இருக்காது. அண்ட் உங்க ஸ்பௌஸோட ஃபேமிலி, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருந்திருக்காது. லைக் ஒரு அந்த இன்லாஸோட சைடு நான் சொல்றேன், மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அண்ட் அவங்களோட சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ், ஏதாவது மேல் பர்சன் எதுனாலுமே சரி, பிரதர் சிஸ்டர் யாருனாலுமே சரி, அவங்க கிட்ட வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்காது. நிறையவே நீங்க வந்து இவங்களால வந்து கோ த்ரூ நிறைய ஆயிருப்பீங்க. நிறைய பாஸ்ட் ட்ராமாஸ் இருந்திருக்கும் ரிலேஷன்ஷிப்போட சைட்ல. when comes to the marriage part நம்ம வந்து பாக்குறப்ப நிறைய ட்ராமாஸ் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்க வந்து அழுதுருக்கலாம். இதை வந்து ஏன்னா வெளியில எங்கேயுமே சொல்ல முடியல இந்த வேதனையை ஷேர் பண்றதுக்குன்னு ஒரு பர்சன் எதுவுமே இல்ல. ஈவன் தோ அது ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலா இருந்தாலும் அதை ஷேர் பண்றதுக்கு பர்டிகுலர் பர்சனே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படிங்கிறப்போ உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து நிறைய அழுதுருக்கலாம். நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா லைக் இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள நீங்க வந்து அழுதுருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம லைக் அழுகிறது நம்ம வந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா அந்த கண்ணீர் விட்டு நீங்க வந்து அழுதுருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேர் வந்து எவ்ரிடே இந்த சிச்சுவேஷன்ஸை யோசிச்சு எவ்ரிடே நீங்க நிறைய பேர் வந்து அழுதுருப்பீங்க. எவ்ரிடே யூ வில் பி எப்படி சொல்றேன்னா லைக் நீங்க அழுதுருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதுவுமே நான் வந்து பாக்குறப்ப ரெகுலரா வந்து எவ்ரிடே நீங்க அழுகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ராமாஸ், பிகாஸ் ஆஃப் இந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி, இந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அழுதுருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சம் கேசஸ்ல சில பேருக்கு வந்துட்டு லைக் நெகட்டிவா நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு வந்து தோணிருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு லைக் ஏதாவது ஒரு சில லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸே வந்து ரொம்ப நாள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி இருந்திருக்கும். பாஸ்ட் 1 or 2 year வரைக்கும் இதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருப்பீங்க. சோ அப்ப நமக்கு வந்து ஒரு இயராவே நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது வருஷக்கணக்கா இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 to 4 years அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க கோ த்ரூ ஆயிருக்கப்போ அப்ப நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க லைக் ஒருவேளை ஏதாவது நெகட்டிவா யாராவது பண்ணி வச்சிருக்காங்களோ, அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றோமோ அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு அந்த ஒரு தாட் இங்க வந்து இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்க வந்து ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் கம் பேக் டு த பாயிண்ட். சோ ஓவரால் நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து இந்த ஒரு பேஸ் தான் எனக்கு வந்து தெரியுது.
சில பேருக்கு வந்து லைக் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியும் சில கேசஸ் இங்க வந்து தெரியுது இந்த ரீடிங்ஸை பார்க்கும்போது. அண்ட் as well as நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏஜ் ஃபேக்டருமே இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஏஜோட சைட்ல இருந்தும் பாக்குறப்ப நீங்க வந்து கம்மியான ஏஜா இருக்கும், உங்க பர்சன் வந்துட்டு ரொம்ப ஒரு மூத்த ஒரு பர்சனாவும் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் as well as நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சில விஷயம் உங்களுக்கு இன்னும் வந்து அன்ஃபோல்ட் ஆகல. நீங்க சில பேர் வந்துட்டு லைக் ஒரு எர்த் காம்பினேஷன் அட் எர்த் பிளஸ் வாட்டர் காம்பினேஷன் கப்பலா வந்திருப்பீங்க. டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான், பைசஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ. ஸோ இந்த ஜோடியாக் சைன்ல இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? யா. ஸோ நீங்க என்னன்னா லைக் ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. பட் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயம் இங்க வந்து நடக்கவே இல்லை. அண்ட் நிறைய விஷயங்கள் இங்க வந்து அன்ஃபோல்ட் ஆகணும், நிறைய விஷயங்கள் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரணும். பட் அதுமே இங்க எதுவுமே தெரியல. மோர் ஓவர் வந்து இந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பாக்குறப்ப சுத்தி இருக்க பர்சன்ஸே வந்து அதை அப்படியே வந்து க்ளோஸ் தான் பண்றாங்களே தவிர்த்து அதுல என்ன பிரச்சனைன்றதை அது ஓப்பன் அப் பண்ணி சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்களோட பேரண்ட்ஸா இருக்காங்க, அவங்களோட சிப்ளிங்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ உங்க ஃபேமிலியில நடக்கக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட் இருக்கு, ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தையே வந்துட்டு எப்படிலாம் மறைக்க முடியுமோ, மத்தவங்களுக்கு காட்டாம எப்படிலாம் ஒரு சில விஷயத்த வந்து மறைக்க முடியுமோ அது மாதிரி அவங்க வந்து மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க தவிர்த்து மற்றபடி அதுக்குரிய ஒரு சில கிளாரிட்டியோ இல்ல அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சொல்யூஷனோ அதை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஓவரால் நீங்க வந்து நிறையவே ஒரு சில ட்ராமா நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க when it comes to this relationship. ஸோ இது நான் வந்து மேரேஜோட சைட்லயும் நான் வந்து பாக்குறேன். அண்ட் as well as இப்ப நீங்க அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்போட ட்ராமாஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான லெவல்ல வந்து ஹிட்டா இருக்கும். நீங்க இந்த பர்சன் கூட ரொம்ப வருஷமா நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த கடந்த இந்த ஒரு பாஸ்ட் இயர்ஸ் லைக் 1 or 2 இயரா இருக்கட்டும், சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது ஒரு 3 to 4 இயர்ஸாவே இந்த பிரச்சனை வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ த திங் ஹியர் இஸ் இங்க அதுதான் லைக் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலா இருந்தாலும் அங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஸ்கேலா இருக்கும் அப்படின்றது தான் இங்க மெயினா ஒரு சில விஷயம் வந்து இங்க சொல்ல வரது உங்களோட கார்ட்ஸ்ல பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் சி ஒன் மோர் கார்டு எனக்கு வந்து பார்க்கணும்னு தோணுது. லெட்ஸ் சி. ஓகே, ஸோ இந்த பர்சன் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரீசன் இந்த ரீசனுமே தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சனை வந்து ஓவரால் எப்படின்னா லைக் கட்டி போட்ட மாதிரி தான் உங்க பர்சன் இருக்காங்க. ஸோ உங்க பர்சன் வந்து எப்படின்னா லைக் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல அவங்கள சுத்தி இருக்க ஒரு சில சர்க்கிள்ஸோ கண்டிப்பா உங்க பர்சனை சுத்தி ஒரு 3 to 4 மெம்பர்ஸாவது கண்டிப்பா இருப்பாங்க. ஐம் ஷியோர் அபவுட் இட், ஐம் டேமன் ஷியோர் அபவுட் இட் இந்த பாயிண்ட் நான் சொல்லும்போது. ஸோ இங்க மல்டிபிள் பர்சன்ஸோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது. ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அதுதான் லைக் ஐ கேன் ஷியோர் அபவுட் இட் லைக் இந்த பர்சனோட உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்குனே தான் இருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உங்க பர்சன் வந்து பிலீவ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்றாங்க. ஏன்னா லைக் அவங்க எப்படி சொல்றதுன்னா லைக் மேபி அவங்க வந்து மேனிபுலேட் ஆயிருக்கலாம், உங்க பர்சன் வந்து மேனிபுலேட் ஆயிருக்கலாம். சில பேருக்கு வந்து லைக் நெகட்டிவாவும் ஏதாவது செஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் சொல்ல சம் கேசஸ்ல பாக்குறப்ப வந்து என்னன்னா சோ அவங்க பேச்ச கேட்கற மாதிரி இவங்களை வந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து பாக்குறப்ப அந்த மேனிபுலேஷன் தான் அதிகமா இருக்கு. சோ அவங்க தான் ரைட்டு, அவங்க எடுக்கிற டிசிஷன் ரைட் அவங்களோட லைஃபுக்காக. அண்ட் பர்டிகுலரா வந்து என்ன அப்படின்னா அவங்க போடுற ஒரு சிம்டம்ஸ் தான ஒரு வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சனோட லைஃபுக்காக அவங்களோட ஒரு நல்ல ஒரு growthக்காக தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற ஒரு வேர்டு அவங்க போட்டிருப்பாங்க. அங்க வந்து நீங்க இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிட்ஸோட இன்வால்வ்மெண்டா இருக்கட்டும் அது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் தான்ப்பா நான் இதை சொல்றேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் அவங்க கூட இருக்கவங்க வந்து அவங்கள அப்படி மேனிபுலேட் பண்றாங்க. ஸோ அது உங்களோட பர்சன் வந்து அதை அதிகமா வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க, அதை அவங்க அதிகமா வந்து பிலீவ் பண்றாங்க. அவங்களோட மேனிபுலேஷனுக்கு இவங்க வந்து ஆளா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் அந்த கனெக்ஷன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக
அதாவது என்னன்னா லைக் அந்த தேர்ட் பர்சன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் லைக் ஒரு 3 to 4% இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்றப்போ ஸோ 3 to 4% அப்படிங்கிறப்போ அது ஃபேமிலி சைக்கிளாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்களோட பர்சன் இவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்றதுக்குரிய ரீசன் இன்னொரு ஒரு காரணம் தான். உங்களோட பர்சனுக்கு ஏதாவது ஒரு சில ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க ஃபேமிலி அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்ப எல்லா விதத்துலயுமே வந்து பாக்குறப்ப உங்களோட சைட்ல இருக்க ஹெல்ப் வந்து ரொம்ப கம்மி. வேறல்ஸ் நீங்க வந்து ஆனா எமோஷனலி நீங்க வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு நீட்ஸோ ஒரு டிமாண்ட்ஸோ ஃபைனான்சியல் விஷயமா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு தேவையான சில விஷயங்களா இருக்கட்டும் அதை நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல் அதோட அந்த ஒரு லவ் அந்த எமோஷன் அந்த கனெக்ட்ல நீங்க இருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா அவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ப்ராக்டிக்கலா அவங்களால வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஃபார் சம் கேசஸ்ல வந்து பாக்குறப்ப மணி டிமாண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கும் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்ப இன்கேஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருந்தா கூட உங்க பர்சனுக்கு தேவையான அந்த அமௌண்ட் வந்து அட் த டைம் ஆன் டைம்ல உங்களால வந்து எடுத்து வைக்க முடியாது. உங்களால அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபேமிலியோட விஷயமே நீங்க வந்து டேக் கேர் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ரீடிங் வந்து காமனா 2 பேருக்குமே தான் வந்து மேட்ச் ஆகும். போத் த மேரிட் அண்ட் அன்மேரிட் கைண்ட் ஆஃப் கேசஸ். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால உங்க பர்சனோட நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் என்னவோ அது உங்களால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்ப அவங்க நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களதான் இவங்க வந்து சப்போர்ட்டிவ் பர்சனா பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இவங்க கம்ப்ளீட்டா வந்து கேக்குறாங்க. சோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் தான். பட் சர்டன் சிச்சுவேஷன்ஸ்னால இவங்க வந்து இவ்வளவு ஒரு டிராஸ்டிக்கலா இவங்களோட சைட்ல இருந்து நீங்க சேஞ்சஸ் நீங்க வந்து பாத்துருக்கலாம். அண்ட் அதுவுமே ஒரு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ரீசெண்ட் ஆஃப் இயர்ல இருந்து தான் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பர்சன் வந்து பாத்திருப்பீங்க. சோ அவங்க வந்து மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கக்கூடிய ரீசன் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்க பர்சன்ஸ்னால மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பாக்குறப்ப மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு தான் அவங்க வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட ரீசனும் ஏன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். பிகாஸ் அவங்களோட ஒரு சில நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இல்லை. அண்ட் மோர் ஓவர் அவங்க தான் ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த பர்சன் அங்கதான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப கனெக்டடா வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா லைக் அவங்களோட தேவையை யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அதுதான் உண்மையான ஒரு லவ், அதுதான் உண்மையான ஒரு கேரிங் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி மேனிபுலேட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால என்னவோ இந்த பர்சனோட பிஹேவியர் அப்படி இருக்கு. எனிவேஸ் சில பேருக்கு உங்களோட பர்சனுக்கு சைட்ல வந்து பாக்குறப்ப ஏதாவது ஒரு சில பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்மே அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்மே அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ சம் கேசஸ்ல இவங்க அந்த ஒரு கம்பாரிசனுமே இவங்க பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டரா இருக்க மாதிரியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரியும் இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி தான் லைக் ஒரு டிக்டாக் அந்த ஒரு மாதிரி தான் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கீழே தான் இவங்க வந்திருக்காங்க. லைக் அந்த கிளாக்கோட விஷயம் இருக்கும் இல்லையா அந்த டிக்டாக் அது மாதிரி தான் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ யுவர் வார்ம்த் ரேடியேட்ஸ் டு யுவர் சோல். ஸோ ஓவரால் இந்த பர்சனுக்கு உங்களை பத்தின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் பட் தே ஆர் டூயிங் திஸ் திங். ஓகே, திஸ் இஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். ஸோ உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப த ஃபைனல் மெசேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அஃப்ரைட் ஆஃப் திஸ் லவ். ஸோ நான் சொன்ன அதே ஒரு பாயிண்ட் தான். இவங்களுக்கு உங்க மேல ஒரு சில பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த பர்சனுக்கு உங்க மேல ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு லவ் இருக்கு. பட் அவங்க வந்து அதை வெளிக்காமிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இங்க வந்து பிரச்சனையே உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ. பிகாஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ உங்களை நல்ல விதத்துல அவங்க வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் எவ்ரிடே உங்களை வந்து நல்ல விதமா உங்களை வந்து பாத்துக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு அபிப்பிராயமா இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட விஷயத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ தேவையில்லையோ அது மத்தவங்களுக்கு தெரியறதை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவன் தோ உங்களோட சோல் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு விதமான பாசிட்டிவான ஒரு பர்சனா நீங்க வந்து ஃபீல் பண்ணாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க, ஒரு கேரிங்கான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே அவங்களுக்கு அது தெரிஞ்சா கூட பட் த கேஸ் ஹியர் இஸ் இவங்க வந்து இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு வந்து எப்படின்னா லைக் மேஜரா அதை அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க அவங்களோட ஹெட்ல.
அதனால என்னவோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸை நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் கண்டிப்பா இங்க நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்லயுமே இவங்களோட சைட்ல இருந்து சேஞ்சஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டைம் லைனோட சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸை வந்து பிலீவ் பண்றாங்க அப்படிங்கறனால. ஸோ இதுதான் உங்களோட ரீயூனியனோட ப்ராசஸ்க்கு ரொம்ப டிலே ஆகுது. உங்களோட கனெக்ஷன் வைஸ்மே ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுறதுக்கு ரீசன் திஸ் இஸ் த ரீசன். அண்ட் எக்ஸாக்ட்லி உங்க பர்சனோட பிஹேவியரும் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இது கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ பிகாஸ் நான் இதுல வந்து ரொம்ப கிளியரா உங்களுக்கு அந்த மெசேஜ் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு நிறையவே இந்த ரீடிங்ஸ்ல உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எனக்கு கஷ்டம் டாரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் உங்களுக்கு இது போல ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பர்சனல் ரீடிங்ஸ்ல இன்னும் நீங்க வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ரீச் அவுட். என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. போத் த டீடைல் இந்த வீடியோல நான் கொடுத்திருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயுமே உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணிருப்பேன். நீங்க போய் பாருங்க, ஹைலைட் கமெண்ட்லயும் இருக்கும். அண்ட் as well as இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ உங்களோட ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 24 hours உங்க ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் உங்களோட சப்போர்ட்டை என்னோட போத் யூடியூப் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஜோடாக் சைன் பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்டரி லிங்க் வந்து நான் ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். சேம் ஹைலைட் கமெண்ட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க போய் பாருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைச்சிடும். அண்ட் as well as லைக் உங்களுக்காக நான் டெய்லி கைடன்ஸ் எல்லாமே நான் அதிலே நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க அதை போய் பாருங்க. அண்ட் உங்களோட லைஃப்ல கண்டிப்பா அந்த கைடன்ஸை நீங்க வந்து அதை வந்து எப்படின்னா லைக் யூஸ் பண்ண பாருங்க. பிகாஸ் இட் வில் definitely helps you. ஏன்னா உங்களுக்கு வந்து லைக் நான் ஏஞ்சல் மெசேஜஸா இருக்கட்டும் ஈச் அண்ட் எவ்ரி திங்மே நான் வந்து உங்களுக்காக நான் வந்து அதில் கவர் அப் பண்றேன். ஸோ டெஃபினெட்லி அது உங்களோட லைஃபுக்கு ஒரு நல்ல விதத்துல ஒரு நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பா கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கைஸ் டூ ஃபாலோ இட். அண்ட் again so guys please give your support. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல் டு them. அண்ட் உங்களோட சப்போர்ட் நீங்க எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ so much and see you guys next time. And take care. Bye bye.